மிகைப்படுத்தி பேசுகிறேனா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 37வது இறை வார்த்தை. என்ன அருமையான, ஆனால் நம்மை சிந்திக்க தூண்டும் வார்த்தைகள். நாம் பேசும் பொழுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்கின்றோமா என்று யோசித்து பார்த்தோம் என்றால் இல்லை என்ற பதில்தான் நம்மில் அநேகரிடம் இருந்து வரும். மிகைப்படுத்தி பேசுதல் என்பது உண்மையோடு உண்மை அல்லாத காரியங்களை சேர்த்து பேசுவது. இது ஒட்டுமொத்தமான பொய் என்று சொல்ல முடியாது. உண்மை உண்டு. ஒரு சேலையை கலரான அழகு கற்களை வைத்து தைத்து அதை டிசைனர் சாரியாக மாற்றுவது போலதான் மிகைப்படுத்துதலும் காணப்படுகின்றது. எதற்கு ஒரு காரியம் மிகைப்படுத்தப்படுகின்றது? சிறு காரியங்களை பெரிதாக காட்டவும், சாதாரண காரியத்தை கதையாக்கி பிறரின் கவனத்தையோ இரக்கத்தையோ புகழ்ச்சியையோ அல்லது ஒப்புதலையோ பெறுவதற்காக செய்யப்படும் காரியம்தான் இந்த மிகைப்படுத்துதல். ஒருவனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்திருக்கிறது என்று வைத்து கொள்ளுவோம். தன் நண்பனிடம் என்ன சொல்லுவான்? ஏறக்குறைய 100 பேர் வந்திருந்தாங்கடா. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் சூப்பராக பதில் சொன்னேன், அதனால்தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு என்று. ஆனால் வந்திருந்தது 10 பேர் தான் இருந்திருக்கும். ஏன் இவ்வாறு அவன் சொல்கிறான்? மற்றவர்கள் தன்னை பற்றி பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காக தானே. பெருமை எப்படிப்பட்டது? பாவம். ஆம் அன்பானவர்களே, மிகைப்படுத்துதல் ஒரு சாதாரணமான காரியமாக தோன்றினாலும் உண்மையற்ற காரியங்கள் அதில் பேசப்படுவதால் அது பாவத்தில்தானே முடிகிறது. அதனால்தான் நம் அன்பர் இயேசு ஆம் அல்லது இல்லை என்று மட்டும் பேசுங்கள், அதற்கு மிஞ்சி பேசுவதெல்லாம் பாவத்தை தான் பிறப்பிக்கும். பாவம் யாரிடமிருந்து வருகிறது? சாத்தானிடமிருந்து தானே என்று கூறுகிறார். ஆகவே நாம் பேசும் பொழுது மிகைப்படுத்தாமல் பேசினால் நாம் நம் ஆண்டவரின் குணத்தை பிரதிபலிப்பவர்களாக தான் காணப்படுவோம். ஆம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, யோவான் 14:6 என்ற இயேசுவின் சீடராக காணப்படுவோம். கிறிஸ்தவன், அதாவது கிறிஸ்துவின் சீடன், உண்மையானவரின் சீடன் என்று சொல்லிக்கொண்டு நாம் மிகைப்படுத்தி பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் எப்படி நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியும்? நம்மை பார்க்கும் மற்ற மதத்தினருக்கு இடரலாக இருக்கும் நம் கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு கடலில் அல்லவா அமிழ்த்தப்படுவோம். மத்தேயு 18:6 படி நமது இயலாமையை மறைப்பதற்காக நாம் மிகைப்படுத்தி பேசினாலும் பாவம்தான். தன் கணவன் 1000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று வைத்து கொள்ளுவோம். ஆனால் அவ்வளவுதான் செலவழிக்க முடியும் அவரால். ஆனால் தன் சிநேகிதியிடம் சொல்லும் பொழுது 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தார்ப்பா என் ஹஸ்பண்டு என்று சொல்லுவது எதினால்? தன் சிநேகிதி தன் குடும்பத்தையோ கணவனையோ குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக தானே. இது நம்மை படைத்த ஆண்டவரை குறைத்து மதிப்பிட்டு தன் இயலாமையை பெரிதாக நினைப்பதால் தானே. மேலும் அதை மறைக்க பொய் பேசுவது பாவத்தின் மேல் பாவம் செய்யும் செயல்தானே. இதை போன்று நம் வாழ்க்கையில் நம் குடும்பத்தினரையோ நம் பிள்ளைகளை குறித்தோ நம் சமுதாயத்தை குறித்தோ நாட்டை குறித்தோ நம் குணங்களை குறித்தோ என்று அநேக விஷயங்களில் நாம் மிகைப்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால் சிறிது சிறிதாக அது நம்மை பொய்யராக்கி பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய சாத்தானின் கூட்டாளியாக யோவான் 8:44 மாற்றிவிடும். நாம் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டுமாகையால் மத்தேயு 12:36 மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். உறவுகளை முறிக்கும், நம்பிக்கையை இழக்கச் செய்யும், குற்ற மனசாட்சியை அதிகரிக்கும், மனசாட்சியை மழுங்கடிக்கும் இந்த மிகைப்படுத்தும் செயலானது ஆண்டவரோடு உள்ள உறவை முறிக்கும் தன்மை வாய்ந்ததால் மிகைப்படுத்தி பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்த உடனேயே அதை கிள்ளி எறிந்து விட வேண்டும். எனது நாவிற்கு காவல் வையும், திருப்பாடல் 141:3 என்ற தாவீதைப் போல தூய ஆவியானவரின் துணையை நாட வேண்டும். அனைத்திற்கும் மேலாக எளிமையாக நேர்மையாக நடக்க முயற்சி செய்ய வேண்டும். மிகைப்படுத்திவிட்டால் உடனே மன்னிப்பை கோருவோம். நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். உண்மையானவரே, அன்பு தெய்வமே, உம்மகன் இயேசுவைப் போல நாங்களும் உண்மையான நம்பகத்தன்மை வாய்ந்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்ட வார்த்தைகளை பேச உதவி புரியும். ஆமென்.